நான் பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல, எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிட்டு சொல்வது அல்ல அப்படின்றத சொல்லிக்கிறேன். சேஃப்டிக்கு தான். வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா பவர்ட் பை எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன அப்படின்னு கேட்டா, என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. காலையில கிளம்பி ஹஸ்பண்ட் அவசர அவசரமா ஆபீஸ் போறார். சார் இது வெய்ய காலம் இல்லையா, கச்ச கச்சன்னு இருக்கும், வெயில் எனக்கு ஒத்துக்காது, கருத்து போயிடுவேன், அதனால நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் சார். ஓ ஐ சி. ஒரு ஷூ போட வேண்டியிருக்கும், ட்ரெஸ்ஸு, அப்புறம் வாட்சு, ப்ராபப்ளி ஒரு கண்ணாடி இன்னாடி இருந்தால் கண்ணாடி, பர்ஸு, செல்ஃபோன். இதுதான் அதிகபட்சம் ஒரு 6, அதிகபட்சம் 10 ஐட்டம் இருக்கலாம். மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. ஆனா எல்லாம் 10 ஃப்ளோர் கீழே இறங்கிட்டு கீழே இருந்து ஒரு போனை போட்டு, இந்த பர்ஸை விட்டுட்டேன் கொஞ்சம் எடுத்து போறியா, சாவியை மட்டும் விட்டுட்டேன் கொண்டாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு, செத்து போயேன்டா, வயசுதான் ஆச்சு, செத்து போயேன், ஏன் உயிரோட எங்க தாலி எல்லாம் அறக்குற. ஒரு மணத்திற்கு பிறகு ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிடில் ஏஜ் அப்படின்னு கேட்டகரியில் வர்றப்போ ஆண்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அதுதான் இந்த ஷோ. ஞாபக மறதி கணவர்கள், அவர்களுடைய மனைவிமார்கள். போன் இருக்கா, பர்ஸ் இருக்கா தேடுறியேப்பா, எனக்கு மூளை இருக்கான்னு தேடுறீங்க. சார் ஒரு வாட்டி ஹோட்டல் கூட்டின்னு போயிட்டு ஒரு ஃபோன் வந்து வெளியே போனார் சார். நான் பான்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், வெளியே ஃபோன் பண்ணிட்டு வருவாரு பாரு, 1 ஹவரா வெளியே வரவே இல்லை. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. சார் தியேட்டர்ல என்னையே மறந்து விட்டுட்டு வந்துட்டாரு சார். உங்களே மறந்து, என்னையே மறந்துட்டு வந்துட்டாரு. யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலா இது மறதியில நடந்திருக்க வாய்ப்பு இல்லம்மா. சாம்பார் ஆப்பு எனக்கு. முதல்ல நம்ம ஜாலியாவே ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை மறந்துட்டு இந்த மனுஷன் வந்தாருங்க அப்படின்னு இன்னைக்கு ஞாபகம் வர்ற, சிரிப்பு வர்ற அல்லது கோபம் வருகிற ஒரு விஷயம் எது? அத சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். அப்பதான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, எத்தனை தோசை சாப்பிட்டீங்கன்னா மறந்துரும். அது உங்களே கேட்பாரா? இல்ல சார், நான் கேட்பேன் எத்தனை தோசை சாப்பிட்டீங்கன்னு அப்படிம்பாங்க. நான் சாப்பாடை வந்து ரசிச்சு சாப்பிடுறேன் சார். எனக்கு பசி ஆறணும். ரசிச்சு சாப்பிடுறது சாப்பாடுக்கு நான் கொடுக்குற மரியாதை. நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா, வேற இத மறந்துட்டு வந்துட்டாருங்க இவரு. அப்படினா தியேட்டர்ல என்னையே மறந்து விட்டுட்டு வந்துட்டாரு சார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். உங்களே மறந்துட்டு, என்னையே மறந்துட்டு வந்துட்டாரு சார். ஆக்சுவலா இது மறதியில நடந்திருக்க வாய்ப்பு இல்லம்மா. ஏய் ஏய், என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? பார்க்கிங் பில் எங்கேயோ மிஸ் பண்ணிருக்காரு. சோ அங்க ஏதோ ஒரு டென்ஷன், ஒரு இது கலவரம் நடந்திருக்கு. அப்படியே அவர் அந்த டென்ஷன்லயே உடனே அவங்க கிட்ட சண்டை போட்டு அப்படியே போயிட்டாரு. இல்ல உங்களை தேடிட்டு இருந்தாரா இல்ல மறந்துட்டே இல்ல, அப்படியே அவர் மட்டும் தியேட்டருக்கு வந்த மாதிரி போயிட்டாரு. வீட்ல பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல சார், அதான் இப்படி ரோட்ல ஆடிட்டு இருக்கோம். ஏங்க இது பார்க்கிங்ல யாரோ பொண்டாட்டியை மறந்துடுவானாங்க. அதுக்காக வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, டிக்கெட் எங்கேயும் மறந்து வச்சுட்டேன், தேடி தேடி பார்த்தேன், எங்கேயுமே இல்லை. அப்புறம் அவன்கிட்ட ஒரு 10 நிமிஷம் சண்டை போட்டேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நான் கிளம்பி இங்க ஏவிஎம் சிக்னல் வந்துட்டேன். இங்க வந்துட்டதுக்கு அப்புறம் தான் போன் அடிச்சது. அப்புறம் பார்த்தா இவ கால் பண்றான். அதுக்கப்புறம் தான் ஐயோ இவ்வளவு விட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப யூ-டர்ன் போட்டு திரும்ப வந்தேன். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரும். அதுங்க நான் அதாவது போன் பண்ணலன்னா நான் பாட்டு போயிருப்பேன் அப்படியே. சாரிடி, ஏதோ அவசரத்துல நீ அங்க இருக்கதே நான் மறந்துட்டு வந்துட்டேன், நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் உடனே வரேன். அதாவது என்ன, அதுவும் அவிச்சி வரைக்கும் போயிருப்பேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும், ஐயோ ஏதோ ஒண்ணு கூட்டு வந்தோம், திரும்ப போய் கூட்டிட்டு வரணும். அதான் எப்படியாவது ஒண்ணு குட்டியானமா நக்கல்யா அவனுக்கு. திரும்ப அவர் போன் பண்ணும்போது கூட கூலா பேசினாரு. ஆமா மறந்துட்டேன், வந்து கூட்டு போற, வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி, வேற இவ ரத்தத்திலயோ நரம்புலயோ வேற ஏதோ ஒண்ணு ஊறி கிடக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு அந்த டைம்ல, என்ன பண்றதுனே தெரியல. இதுக்கு மேல உயிர் வாழக்கூடாதுன்னு ஃபேன்ல தூக்க மாட்டீங்களான்னு போயிட்டான். அப்புறம் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் கட்டி கொடுத்தா அந்த சாப்பிடாமே வந்துருவாங்க வீட்டுக்கு. அந்த பாக்ஸ் கார்க்குள்ளே நியர்லி 1 மந்த் இருக்கும். என்னடி சொல்ற? அந்த 1 மாசம் அந்த ஐட்டத்தை உள்ள வச்சுட்டே கார் ஓட்ட மகராசன் யார்? நீங்க தானா? நீங்க எப்படி ஓட்டுனீங்க அந்த காரை? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி.
மறக்க முடியல. இது மாதிரி மறக்க முடியாத அவரின் மறதி சம்பவம். மொட்டை அடிச்சிருந்தாங்க சார். ஆ. அவரு நான் முடி இருக்க ஞாபகத்துல பூ வாங்கிட்டு வந்துட்டாருங்க சார். மொட்டை அடிச்சிருந்தாங்க சார். ஆ. அவரு நான் முடி இருக்க ஞாபகத்துல பூ வாங்கிட்டு வந்துட்டாருங்க சார். இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு போடாங்கடி வந்துருச்சு. அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு ஓகே சிரிக்கிறாங்க. வழக்கமா எப்போதுமே பூ வாங்கிட்டு வருவாரா? வாங்கிட்டு வர மாட்டாரு சார். கேட்டா கூட நான் மறந்துட்டேன் அப்படிம்பாரு சார். நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. அந்த மனுஷன் என்னைக்கு ஒரு நாள் ஞாபகமா பூ வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆனா உண்மையிலேயே ஒரு கொடூரமான மறதிங்க. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா ஏங்க ரொம்ப அநியாயங்க. மொட்டை அடிச்சுட்டு வீட்டுல உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு பூ வாங்கிட்டு எப்படித்தான் யோசிக்கிறாங்களோ. சரி, பூ வாங்கிட்டு நீங்க போறீங்க, உள்ள என்ட்ரு ஆறீங்க, பார்த்தா மனைவிக்கு வந்து மொட்டை எடுத்திருந்தாங்க. ஆரிய மூஞ்சில் துப்பிட்டா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆரிய மூஞ்சில் துப்பிட்டா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். எப்போ வாசம் பண்ணிட்டு போகும்போது ஐயோ மொட்டை அடிச்சிட்டாலே. நான் குமார் அவசரப்பட்டிய எப்படி சமாளிச்சீங்க? அப்புறம் என்ன பண்ணீங்க? தெரியாத வாங்கிட்டேன் மனுஷங்க அப்படின்ட்டு. அதான் சாதி கட்டல. இப்ப அவன் கால் ஒண்ணு ஏன் பண்ற? கால வேணும். அடச்சி படுத்தே விட்டான் ஐயா. வாருங்கள் போவோம். டெய்லி காலையில பல் தேய்க்கிற பிரஷ் சார் மாத்தி தான், என்னோட பிரஷ் எடுத்து தான் தேய்க்கிறது. அட பாவி, மாத்தி தான் தேய்ப்பார். நான் ஏன் ஈரமா இருக்கு முன்னாடி தேய்ச்சிருவாரு, ஏன் ஈரமா இருக்கு அப்படின்னு பார்த்தா அவர் எடுத்து தெரியாது. நிறைய பேர் அப்படித்தாம்மா. நானும் கூட இதே பிரச்சனையில தான்மா சிக்கி இருக்கிறேன். நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். நான் அதுதான் கேட்டேன், எனக்கு மட்டும்தான் மறக்குதோ நினைச்சேன். தெய்வமே, மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? அவன் இன்னும் திருந்தல மாமா. நைட்டை சொல்லிட்டு படுப்பான் இந்த மாதிரி ப்ளூ உங்களுது இது நம்மளுது அப்படின்னு சொல்லி நைட்டு வேற. டேய் என்ன இல விடாது. ஒரு அன்பால எடுத்து தேய்க்கிறாங்களோ மனைவியுடைய பிரஷ்? அன்பாலலாம் இல்ல சார். அத போய் அன்பால தேய்ப்பாங்களா சார்? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. இது வரைக்கும் பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோக்கு கிடைக்குதுன்னு பாப்போம். ஊத்துக்கிட்ட போய் இறங்கி டீ என்னமோ சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே குடிச்சிட்டு அப்புறம் தண்ணி குடிச்சிருக்காங்க. வண்டி பாட்டு போயிட்டே இருக்குது. அதெல்லாம் என் பொண்ணு அதுல உட்காந்துக்கிறான். மாமா வண்டி போதும் மாமா, வா வா. நான் வந்து வண்டி நீ போடி நீ போடி. நான் வந்த வண்டி இல்ல, நீ போடி. நான் வேற என் வண்டியில இது, நான் வண்டியிலேயே வரலடிங்கிறாரு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்புறம் உள்ள இருந்த பொண்ணு வந்து மாமா வண்டி வந்து கிளம்புக்கு சீக்கிரம் வாங்க வாங்க வாங்கங்கறா. டாடா 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 அப்படினு நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன். நான் லூசுடா லூஸ் இல்லனே மென்டல். இந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்காக நான் ரன்னிங் போனேன் சார். போகும்போது அதுலயும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னது ஏறின பெட்டி இது இல்ல, நம்ம ஏறின பெட்டியில தான் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுனேன் நான் ரன்னிங்ல. எங்கேயோ போய்ட்டடா நீ, எங்கேயோ போய்ட்ட. பேசஞ்சர் ட்ரெயின் எந்த பெட்டியில வேணாலும் ஏறி இருக்கலாம். ஆனா யோசனையே வரல அந்த டைம்ல எனக்கு. இதுக்கு மேலயும் வரணுமாக்கம். அந்த பொண்ணு கூப்பிடுது. அந்த பொண்ணு சரி, அந்த பொண்ணு வேலைக்கு போற பொண்ணு. அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு பண்ணி வந்து காமறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்களா? ரைட்மா போய்டா டாடா அப்படிங்கிற மாதிரி நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கைஸ். மக்களுக்கு தேவை என்டர்டைன்மெண்ட். இந்த வீடியோக்கு போடுங்க லைக் அண்ட் கமெண்ட். Thank you guys. வீட்ல வந்து காலையில டியூட்டி கிளம்பும் போது குப்பையை கவர்ல போட்டு கொடுத்து அனுப்புவாங்க. பேக் மாட்ட இடத்துல மாட்டிடுவோம். சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. மாட்டிட்டு நான் ஊர் பூரா சுத்திட்டு ரிட்டர்ன் வர்றப்ப எங்க வரும்போது முறுக்கு வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறியா இல்லையா? அது ஒண்ணு இல்லையா, வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு முறுக்க வாங்கிட்டு அவன்கிட்ட காசெல்லாம் கொடுத்துட்டு அங்க முறுக்கு எடுக்காம ரிட்டர்ன் வந்துட்டேன் நான். அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடியும். என்னென்னலாம் மறக்கிறாங்க, அதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய அலுப்பும் எரிச்சலும் என்ன?
ஒரு லிஸ்ட் இருக்கு. முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல ஷூ வந்து இன்டர்சேஞ்ச். ஒரு கால்ல பிரவுன் ஷூ போட்டுட்டு இன்னொரு கால்ல வந்து பிளாக் ஷூ போட்டிருப்பாரு. அடே பெயர போமா இலே இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சேனுக்கு அது பார்த்தா தெரிஞ்சிடும். மாத்துங்கன்னு சொன்னா பரவாயில்ல போப்போம் அப்படின்னு அப்புறம் நைஸா மறைஞ்சு போயிட்டு மாத்திட்டு இறங்குவாரு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. கோல்ட் செயின் Gold நிறைய chain. மிஸ் பண்ணிருக்காரு. கோல்ட் செயின் நிறைய மிஸ் பண்ணிருக்காரு. ஆமா. ஓ பிரேஸ்லெட், வாட்ச் நிறைய மிஸ் பண்ணிருக்காரு. ஏய் மணி கம் டுடே கோட் டுமாரோ யா இவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் வீட்ல பிறந்து இதுக்கெல்லாம் போய் அழுகலாமா? இவனாவது இந்த ஜென்மத்துல இருந்தான் பைத்தியம், அவன் போன ஜென்மத்துல இருந்தே பைத்தியம். பையனோட செருப்பு தைக்க கொடுத்தேன். அது ஷூ, ஸ்கூல் ஷூ. அது கூட இன்னொரு ஒரு செருப்பையும் தூக்கிட்டு வராரு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. டவல் குற்றாலம்ல டவல வேற யாரதோ டவல் எடுத்து கட்டிக்கிட்டா. தினமும் பிரச்சனை. ஒரு பிரச்சனையிலேயே படுத்து பிரச்சனையிலேயே எந்திரிக்கிற மக்களாக நம்ம இருக்கோம். மாத்திடுறாப்ல. ஆமா சார், அது ஒரு தடவை இது ஒரு பெருமை. ஆமா சார், எஸ் சார். ஜார் ரைட் ஆளவுறோம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.